வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து குட்டிச்சாத்தானுடைய தொந்தரவுகள் விலகக்கூடிய எந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த பதிவுகள் எல்லாமே வந்து குட்டிச்சாத்தானுடைய உபாசனையை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் சில மந்திரம் வந்து கற்றுக்கிட்டு பல பேர் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கெட்ட வழியில் சாத்தன்களை பயன்படுத்தி அப்பாவிங்க, விவரம் தெரியாதவங்க, ஏழைங்க, பணக்காராக இருந்தாலும் அவங்களுக்கு சில பேருக்கு விவரம் தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சீக்கிரத்தில் அழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பிரயோகம்லாம் படுத்துகிறாங்க. என்னன்னு தெரியாத பல கோவில்கள்லாம் போய் நிம்மதி இல்லாமல் நம்ம சீக்கிரமாக நம்ம பொருள்லாம் அழியுது, நம்மளும் நோய்வாய்ப்படுறோம். இந்த மாதிரி எந்த ஒரு ஏவல் தரத்தினால நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் இருப்பாங்க. பயன்படுத்தக்கூடிய ஒரு சீக்கிரத்தில் அழிக்கக்கூடிய ஒரு சில ஏவல் பிரயோகத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய சாத்தன்களை வச்சு கெடுதலான வழியில் தொந்தரவுகள் இருந்ததுனால் அதை நாம் தடுத்து நிறுத்தி நம்ம அந்த மாதிரியான தொந்தரவுகள் வராமல் நாம் தரோம். என்ன மாதிரியான தொந்தரவுகள்னால், முக்கியமாக இது தொழிலை தான் பாதிக்கும். எப்படி நம்ம வந்து குயிக்காக நம்மளுக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, எதிரிக்கும் நம்ம இதை செய்யும்போது குயிக்காக அவனுடைய கதையை இது முடிச்சிடும். அப்படி இருக்கும்போது எப்படி இது நல்லவங்க எதிரியா அப்படின்னு நம்ம பிரயோகப்படுத்துறதுல தப்பில்லை. ஆனால் அவன் எதிரியே இல்லை, ஆனால் அவன் வளர்றான், அவனை நம்ம எப்படின்னா அவனை வீழ்த்தி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா அது தப்பு. நம்மளுக்கு தொந்தரவு படுத்துகிறான் அப்படின்றதுக்கு அப்புறம் இந்த பிரயோகம் பண்ணும்போது அது தப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு தான் இந்த கலையை கொடுத்ததே. ஆனால் இதை வந்து அப்பாவிங்க மேலே, இந்த மாதிரி விவரம் தெரியாதவங்க மேலே, இல்லை வந்து தெரியாதனமாக பேசியிருந்தாலும் அதை வந்து ஒரு தடவை 2 தடவை 3 தடவை மேலே நாம் மன்னிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா மீண்டும் இந்த தொந்தரவு கொடுத்துனே இருந்தான்னா தான் நாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சித்தர்கள் வந்து வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எடுத்த உடனே நம்ம இதை செஞ்சோம்னா அது நல்லதுக்கு இல்லை. சரி, இதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முறை அப்படின்னு கேட்டோம்னா, நாம் பல பேருடைய பதிவுகள் வந்து சாத்தன்களை உபயோகப்படுத்துறதுக்கும் அதை எப்படி ஒருத்தவங்க பிரயோகப்படுத்தணும், எதிரிகளை எப்படி மாரணம் செய்யணும், இதை பற்றிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னா, சாத்தன்களால் வரக்கூடிய தொந்தரவுகளை ஒரு நொடியில் நிறுத்தி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் உங்கள் குடும்பத்துக்கு வராத அளவுக்கு நாம் தரோம். அது தொழில் சார்ந்த இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை சாத்தனே வழிபடுறவங்களாலும் இருந்தாலும், இந்த எந்திரத்தை பர்சிலையோ தாயத்தாவோ இல்லை பூஜை அறையில் எந்திரமோ நீங்கள் வச்சு வழிபட்டிங்கன்னா, முக்கியமான இந்த கைகருப்பு, இந்த சாத்தன்கள் மூலயமா காட்டேரி, மோகினி, இன்னும் சில பாதிப்புகள் சீக்கிரமாக ஒருத்தவங்களை காலி பண்ணக்கூடிய பிரயோகம் வந்ததுன்னா இது அப்படி நிறுத்திடும். அந்த மாதிரியான எந்திரம் இது. உங்களுக்கு எதுவுமே கிட்ட வராது, கிட்ட வரத்துக்கு 5 நடுங்கும். அந்த மாதிரியான இந்த எந்திரம் இது வந்து ஒவ்வொருத்தங்கிட்டே இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக தெளிவாக, இப்போ எல்லோரும் அதானே கேட்குறாங்க, வாழ்க்கை எனக்கு நிம்மதியாக இருக்கணும்னு. நிம்மதியாக தெளிவாக உங்கள் லைஃப்பில் எந்த தொந்தரவும் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். வேணுன்றவங்க நமக்கு ஃபோன் பண்ணி இந்த எந்திரத்தை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். கொரியர் மூலிமா உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்.